வணக்கம். வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது மதுரை மாவட்டம் விருதானூரில் சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற கால்நடைகளுக்கான மாநாடு, அதாவது ஆடு மாடுகளுக்கான மாநாடுன்னு சொல்லி அறிவித்து அந்த மாநாட்டு பொறுப்பை ஆரம்பத்திலிருந்தே முன்னெடுத்து அதை இன்றைக்கி செயல்படுத்தி நல்ல முறையில் செயல்படுத்தி அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த திரு அருண் ஜெயசீலன் மதுரை மாவட்ட பொறுப்பாளர், அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த அண்ணனுடைய இது ஒரு வித்தியாசமான இந்த மாநாடு அறிவிப்புன்றதே பலருக்கு தூக்கத்தை கெடுத்துச்சு. ஃபஸ்ட்டில் இதை ஒரு இப்போ காமெடியாக மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க. இந்த அறிவிப்பு வந்த உடனே சீமானுக்கு மனுஷனோடலாம் பேசி எவனுக்கு புரிய வைக்க முடியல, அதனால் யார் திருப்பி பேச மாட்டாங்களோ அவங்களோட ஒரு மாநாடு போட்டு பேசலான்னு முடிவு எடுத்துட்டாரு. அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி ஒரு வாரம் ஓட்டினாங்க. அவர் சொன்ன அந்த அறிவிப்புக்கு பிறகு அது ஒரு முக்கிய ஒரு வடிவமைப்பு அடைஞ்சு அது இப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு செயல் வடிவங்களையும் நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்திகிட்டு இருந்ததும், நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் இங்கே களத்தில் ஆய்வு பண்ணி சில முன்னணி ஊடகங்கள்லாம் கூட இதை ஒளிபரப்பு செய்ய ஆரம்பித்தோன்னே அவங்களுக்கே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்குது. என்னமோ இந்த வித்தியாசம் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், பணம் ஏறுறான்னு சொன்னான், பணம் ஏறி கல்லை இறக்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இது என்னமோ சொல்கிறான்னு பார்த்தா இது வேறு மாதிரி போயிட்டு இருக்குது, தென் மாவட்டங்க மொத்தத்தையும் இழுத்துட்டு போயிடுவாப்பில் விலைன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அப்படி இந்த முன்னெடுப்போட முக்கியத்துவத்தையும் இதனுடைய இதை அமைக்கிறதுக்கு ஏற்பட்ட கடினமான சூழல்களையும் நீங்கள் விவரிச்சிங்கன்னா நம்மளுடைய வாசகர்களுக்கு போய் சேர்றதுக்கு வழியாக. அது ஒன்றும் இல்லை, நம்ம அன்னை அடிக்கடி சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வரவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனிதர்களுக்கான அரசியல் இல்லை, எல்லா உயிர்களுக்கும், அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அப்படின்னு உண்மையா அது அந்த வார்த்தையை முழுமைப்படுத்தின இடமா இருக்குது பார்க்குறேன். இதை விட இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு தான் நமக்கு இந்த ஆடு மாடுகள் மேலே கவனம்னு இல்லை, நிச்சயமா இல்லை. ஜல்லிக்கட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான மிகப்பெரிய புரட்சிக்கு வித்து விட்டவரே அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அது மறைக்கப்பட்டது. ஆமாம், அவர் போட்ட விதை தான் அவர் 4 வருடங்களா இதை பற்றியே பேசி A1 பால்னா என்ன, A2 பால்னா என்ன, இப்படி சில பல விஷயங்களை அவர் கொடுத்ததுடைய அந்த தாக்கம் தான் அந்த ஜல்லிக்கட்டு மக்கள்கிட்ட அப்படி ஒரு விவாதத்தை உருவாக்குனதே. மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசினுடைய தடை இருந்த போதே மதுரையில் மாத்தூருங்கிற இடத்துல மொத்தம் ஒரு 70 காளைகளை வாடிவாசல் அமைச்சு உளவுத்துறை கண்களுக்கும் மிளகாப்பொடியை தூவிட்டு யாருக்கும் தெரியாமல் வாடிவாசல் அமைச்சு ஒரு அதிகாலை, அதுவும் எப்படின்னா மெரினா புரட்சின்னு சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டு புரட்சி தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருந்த போது 70 காளைகளை அவுத்து விட்டார் அண்ணன். தெரியாது. அப்போ இதெல்லாம் இவங்க நினைக்கலாம் இன்னைக்கு தான் ஆடு மாடு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஜல்லிக்கட்டு நடக்கும் போதே 70 காளைகளை அவுத்து விட்டோம். அதெல்லாம் அண்ணன் ரொம்ப எளிமையாக ஒரு தடவை எங்களை கைது பண்ணி ஜல்லிக்கட்டை அந்த தடையை ரத்து செய்யணும் நாங்கள் போராடினப்போ எங்களை கைது பண்ணி சோழவந்தானில் ஒரு மண்டபத்தில் போய் எங்களை தடுப்பு கால் வச்சுருந்தாங்க. அப்போ அண்ணன் ரொம்ப எளிமையாக ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம ஏன்டா இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கணும், அடுத்த வருஷம் நம்மளே வாடிவாசல் அமைச்சு ஜல்லிக்கட்டை விட வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப எளிமையாக தான் சொன்னார், ரொம்ப சாதாரணமாக சொன்னார். ஆனால் அப்படியே செஞ்சார். அதே போல தான் இதையும் ஒரு பயணத்தில் இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுக்கணும். இப்போ ஆடு மாடுகளின் மாநாடுனா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் ட்ரோல் பண்ணலாம், என்னடா மனுஷங்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் ஆடு மாடுகள்கிட்டன்னு சொல்லி. ஆடு மாடுகளின் மாநாடு இதனுடைய கருத்தாக்கம் என்ன, இதோடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, மேய்ச்சல் நிலங்கள் எங்கள் உரிமைன்னு சொல்கிறோம். மேய்ச்சல் நிலங்களை பூரா மாடுகளை ஆடுகளை மேய விடாமல் இந்த அரசு குறிப்பாக வனத்துறை தடுக்குது. இது தேனியில் தான் முதல் முறையாக அதுக்கு வனத்துறையிலேருந்து சில சமூக ஆர்வலர்கள் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை எடுத்த நீதிபதி அதற்கு மட்டுமான அந்த தேனி கோம்பையில் உள்ள அந்த இடத்துக்கு மட்டுமான தீர்ப்பாக சொல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மேய்ச்சல் நிலங்கள்ல ஆடு மாடுகள் மேயக்கூடாது அப்படிங்கிற அதை ஒரு ட்ரிகர் பாயிண்டை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆமாம், அந்த விஷயத்தை அண்ணன் கையில் எடுத்து தான் இந்த ஆடு மாடுகளின் மாநாடு அப்படிங்கிறது. பேச திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் அப்படிங்கிறார். அதுதான் ஆடு மாடு அற்ப உயிர்கள் அல்ல, நம் அருமை செல்வங்கள். இதுதான் அண்ணனுடைய முழக்கம். இதை வைத்து தான் இதனுடைய ஏற்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரியான ஒரு சாதாரணமான ஏற்பாடு கிடையாது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள மண்டல தளபதிகள் 5 பேர் இருக்கிறாங்க.
கிழக்கு மண்டல செயலாளர் தம்பி அக்கீம், மேற்கு மண்டல செயலாளர் தம்பி திருநாவுக்கரசு, வடக்கு மண்டல செயலாளர் தம்பி சோமசுந்தரம், தெற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் தம்பி சுரேஷ், நடுவண் மண்டல ஒருங்கிணைப்பாளர் தம்பி சிவானந்தம், இவங்க 5 பேரும் கூட நம்முடைய தம்பி தங்கைகள், தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், இவங்க எல்லா பேருடைய உழைப்பு தான். முக்கியமாக வந்து இந்த 5 மண்டல செயலாளர்கள் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய உழைப்பு இதில் அளப்பெரியது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இது சாதாரணமாக 2 நாளில் 3 நாளில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு செஞ்சுட்டு போயிடலாம் நிச்சயமா. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக ஏற்பாடாக இருக்கணும். அதே சமயம் 10ஆம் தேதினா நம்ம 10ஆம் தேதி காலையில் கொண்டு வந்து இங்கே ஆடு மாடுகளை வந்து அதுவும் கெட மாடுகளை வந்து கிடத்த முடியாது. அப்போ நாங்கள் முதற்கட்ட ஆய்வில் இங்கே வந்து அந்த கீதாரிகளை பற்றி நாங்கள் பேசுகிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 4 நாள் வந்து அது ஒரு இடத்துல இருந்து பழகிருச்சுன்னா நீங்கள் 5ஆவது நாள் ஏதாவது சவுண்டு வந்தால் கூட அது எதுவும் கொஞ்சம் மிரளாது. கொஞ்சம் மிரண்டுச்சுனால் நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிடுவோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனால தான் இதை வந்து 7ஆம் தேதியே நாங்கள் தயார் பண்ணிட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 அடுக்காக இருக்கும். ஆமாம், எதுவும் முட்டி வந்துடக்கூடாது, எதுவும் அசம்பாவிதம் வந்துடக்கூடாது. ஏன்னா மக்கள் கூடுறப்ப வந்து அது வெறிச்சு போய் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 2 அடுக்கு போட்டு அந்த 2 அடுக்குக்கு இடையில டைன்னு சொல்லுவோம், அந்த இழுவ மாதிரி கொடுத்து அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிடுறோம். அப்போ 7ஆம் தேதியே நாங்கள் தயார் பண்ணோனையும் இங்கே வந்து இப்போ 3 நாள் அது இருந்துருச்சு. 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி இருந்துருச்சு. இப்போ 10ஆம் தேதி இன்னைக்கு அது ரொம்ப எளிதாக இருந்துக்கும். அந்த 3 நாட்களுமே அவங்க கொண்டு இங்கே வந்து சேர்த்த விதம் அது இன்னொரு இடத்துல இருக்குது. இந்த 3000 மாடை இங்கே கொண்டு வந்து சேர்த்த விதம் வந்து அவங்க எந்த அளவுக்கு இதில் பயிற்சி எடுத்துருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை பற்றி மாடுகளை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கிதாரிகள்னு தான். என்ன செஞ்சாங்கன்னா 7ஆம் தேதி காலையில் எப்பயும் போல் மேய்ச்சலுக்கு 9 மணிக்கு அனுப்பிட்டாங்க. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் அது மேய்ஞ்சிட்டு வரும். மாலை 6 மணிக்கு வரும். இது மேய்ச்சலுக்கு காலையில் 9 மணிக்கு போகவுமே இதோடைய கன்றுகளை பூரா எடுத்துகிட்டு வந்து இந்த புது இடத்துல இப்போ நம்ம தயார் பண்ணியிருக்கிற இந்த இடத்துல வந்து வச்சிட்டாங்க பகலில். அப்போ அது மேய்ச்சல் முடிஞ்சு அது வரும்போது கன்றுகளுக்கு பால் கொடுக்கறதுக்காக வருது. இந்த கன்றுகளும் இங்க உள்ள இருந்த கன்றுகள் அதுகளை பார்த்து சவுண்டு கொடுக்குது. அது கொடுத்த உடனே அது போயிட்டு இருந்த மாடு இந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த இடையில வந்து அதுவா வந்து உள்ள வந்துருச்சு. அப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் விளக்குகளை போட்டோம். எடுத்த உடனே எல்லா விளக்கையும் போட்டுட்டோம்னா மிரண்டுரும்னு கொஞ்சம் போட்டோம். அப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 விளக்குகள் சேர்த்து போட்டோம். அதே மாதிரி என்ன செஞ்சோம்னா அண்ணனுடைய பேச்சுகளை ரொம்ப மெல்லிசா முதல்ல வச்சோம். அப்புறம் கொஞ்சம் அண்ணன் செந்தமிழ் சிவனுடைய பேச்சை இன்னும் கொஞ்சம் இதை கூட்டணும், சத்தத்தை கூட்டணும். அப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னும் கொஞ்சம் சத்தம் கூட்டணும், இன்னும் கொஞ்சம் லைட்டு போட்டோம். அவங்களும் ரசிகராக. அது உண்மையே ஆச்சரியமா இருந்துச்சு. முதல் நாள் வந்து அண்ணனுடைய சத்தத்தை கேட்டவனையும் அந்த உட்காந்துருந்த மாடு வீடு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிட்டு இருந்ததெல்லாம் கரெக்டா ஸ்பீக்கரை பார்த்து திரும்பி நின்னுச்சு. ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமாவே இருந்துச்சு எங்களுக்கு. அண்ணனுடைய சத்தத்தை கேட்ட உடனே எல்லாம் வந்து ஏதோ ஒரு அதுகளுக்கு ஏதோ ஒரு உணர்வு மாதிரி இருந்தது எங்களுக்கு பார்க்கும்போது. அப்போ அடுத்த நாள் கொஞ்சம் சத்தத்தை கூட்டணும். நேற்று இன்னும் கொஞ்சம் நல்லா கூட்டிட்டோம். இன்றைக்கு 10ஆம் தேதி அதுகளுக்கு இப்போ வந்து வழக்கமான ஒன்றுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இன்றைக்கு இந்த மாநாடு நடக்கும்போது அதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம் அதுக்கு தெரியாது. இதில் வந்து இந்த கட்டமைப்பை பார்க்கும்போது உங்களோட மிகப்பெரிய மட்டும் அளப்பரிய உழைப்பு தெரியுது. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஈடுபாடு. அண்ணன் வந்து ஆசைப்பட்டாங்க, அண்ணன் என்ன நினைச்சாங்களோ அதன் மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதா. உண்மையிலே உறவுகள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது நாம் தமிழர் கட்சியை உண்மையிலே வந்து சர்வதேச லெவல்ல அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். நிச்சயமா சர்வதேச லெவல் சும்மா பேசல. இது இந்த மாநாடுடைய எதிரொலி ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையில தேனியில தெரியும். ஆமா, மேய்ச்சல் எப்படி வந்து பனையில ஏறி கல் இறக்குனாரோ, அதே தடை செய்யப்பட்ட கல் ஏறி இறக்குனாரோ, ஏறி இறக்கி குடிச்சாரோ, அதே போல இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மாநாட்டினுடைய உள்நோக்கம் என்னவோ ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேனியில இந்த எந்த வனத்துக்குள்ள இந்த ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ இவரே கீதாரியாக மாறி அந்த ஆடு மாடுகளை கூட்டிக்கிட்டு இவருக்கு தடை செய்யப்பட்ட அந்த இடத்துக்குள்ள அண்ணன் மேய்க்க போறார். மிகப்பெரிய அண்ணனுடைய ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் வந்து யாரும் சிந்திக்க முடியாத, யாருக்கும் தோன்றாத, சமுதாயத்தை பற்றியே மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒருத்தரால் தான் இது முடியுன்றத ஒரு நிரூபணம் தான் இந்த மாநாடுன்னு நம்ம நினைக்கிறோம். மிக சிறப்பாக நடந்திருக்குது. இது நம்மளுடைய மக்களுடைய மனதில் பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். மக்களுக்கும் அதாவது தற்சார்புனா அதோட அர்த்தத்தை புரியணும். எல்லாருமே வந்து சீமானவர்கள் சொல்கிறது மாடு மேய்க்க பின்னோக்கி காலத்தை பின்னோக்கி கொண்டு போகிறாரு, மாடு மேய்க்க சொல்கிறாரு, நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன், நான் டாக்டர் படிக்க வைக்க மாட்டேன், ஆடு மேய்க்க இப்படி சொல்கிறவங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை வந்து எடுத்து அவங்க தலையில் உச்சந்தலையில் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமாக இந்த மாநாடை பார்க்குறோம். இது இந்த மாநாடு மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் மனதில் உருவாக்கணுன்ற வாழ்த்துக்களை நன்றி. இன்னும் அண்ணனோட இது தொடரும். அடுத்து ஒரு மாநாடு வச்சிருக்காரு, மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக
ரமேஷ். இதுவெல்லாம் இந்த அரசியல் தளத்துல எனக்கு தெரிஞ்சு உலக அரசியல் தளத்துல உலக அரசியல் நான் தான் சொல்றேன், சர்வதேச அரசியல் ஒரு கருத்தியல கோட்பாடை எடுத்து ஒரு அரசியல் கட்சி பேசுது அப்படின்னா ஆமா. அது அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு பார்த்துருப்பாங்க, அமெரிக்கா வல்லரசு நாங்கள் வல்லரசு அள்ளிட்டு போயிடுச்சு தண்ணியில். எல்லாமே சூழ்நிலை சீர்கேடு தானே. இப்போ அமெரிக்கா தண்ணியில் தத்தளிக்குது, அங்கே மட்டும் எல்லா கட்டமைப்பு இல்லையா? ஸோ நம்ம பேசுறது வந்து நமக்காக மட்டும் இல்லை, உலக உயிரினங்களுக்காகவும் உலக சூழ்நிலைகளுக்காக தான் பேசுகிறோன்றத இந்த மாநாடு எல்லாருக்கும் உறக்க சொல்லுன்ற நம்பிக்கை இருக்குது. நாம் தமிழர் கட்சியுடைய கோட்பாடு தான் நாம் தமிழர் கட்சி என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. நன்றி, வணக்கம். நன்றி.